ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கரிவரதராஜ சுவாமி நெற்குன்றம் கோயம்பேடு இங்கே அருகில் இருக்கிறது ஸ்ரீதர் பட்டர் பேசுகிறேன். கரிவரதராஜ சுவாமி கந்தரக்கம் பெருமாள் சுவாமி 700 வருஷமாக பழமையான பெருமாள். கரிவரதராஜ சுவாமி திருநாமம் கரினா யானைக்கு மோட்சம் கொடுத்த கஜேந்திர வந்தவர். சுவாமி சுயம்பா வந்தவர். தாயார் திருமேனிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான திருமேனி, திரும்பி இருக்கும், நல்லா திருப்தியான திருமேனி. அந்த மாதிரி உற்சவம் சத்யநாராயணா ஏழையாக இருக்காருங்க. சத்யநாராயணன் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஸ்ரீகள்லாம் வரா, அவள் வச்சு பெரிய பூஜை நடந்துட்டுருக்கீங்க. அது இங்கே விசேஷம். அது இல்லாமல் சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருமஞ்சனம், வருஷத்துக்கு ஒரு முறை தான் பெருமாளுக்கு திருமேனிக்கு ஒரு மூலவருக்கு ஒரு தான் திருமஞ்சனம். அது ரொம்ப விசேஷமாக நடக்கும், இங்கே பெரிய விசேஷமாக நடக்கும். அந்த மாதிரி ஆணி பிரம்மோற்சவம் நடக்கும். அந்த மாதிரி பொட்டாசியில் உற்சவம் உண்டு. சுவாமி மார்கழியில் தாயாருக்கு ஆண்டாள் ஆச்சியாருக்கு உற்சவம் நடக்கும். அதுவும் இங்கே விசேஷம். அதெல்லாம் வைகுண்ட ஏகாதசி பிரசித்தவங்க. அது வைகுண்ட ஏகாதசி பிரமாதமாக பண்ணுவாங்க. கோயிலில் சுவாமி புறப்பாடுலாம் உண்டு. ஆழ்வாரோட ஏழையாவார் இன்னும் பிரமாதமான உற்சவம் உண்டு. அது இல்லாமல் ராமருக்கும் உற்சவம் உண்டு, ஒரு ராமருக்கு உண்டு. அதனால் தாயார் நம்ம மாத்திரம் எப்படி பெரியவா இருப்பாளோ அந்த மாதிரி பெருந்தேவி தாயார் படிதாண்டா பத்திரி விசேஷமான தாயார். அவர் சேவைச்சின்றாலே முதல்ல தாயார் தான் சேவிக்கணும். இங்கே நம்ம கோயில் சம்பிரதாயம் அந்த தாயார் சேவைச்சின்றா நிறைய பலன் இருக்குது. இங்கே நிறைய பேர் வரா, நிறைய பூமார்ச்சனெலாம் பண்ணிட்டு இருக்கா. அதனால் விசேஷமான தாயார். அந்த மாதிரி பெருமாளும் பழமையானதார். கூகுளில் போய் நீங்கள் கந்தரக்க பெருமாள் சர்ச் பண்ணேன்னா நம்ம பெருமாளை தான் காட்டும். ஒரு யானைக்கு மோட்சம் கொடுத்த கஜேந்திர வருதர். ஆனால் பாமர ஜனங்கள்லாம் சொல்கிறது கந்தரக்க பெருமாள் சொன்னால் தான் நிறைய பேருக்கு இங்கே சுத்தோட்டாட்டு இருக்க மக்களுக்கு கந்தரக்க பெருமாள் சொன்னது அவளுக்கு தெரியும். அதனால் விசேஷ பெருமாள். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வரத ஆஞ்சநேயர். எங்கேயுமே பெருமாள் பேரில் ஆஞ்சநேயர் கிடையாது. அதனால் நம்ம பெருமாள் வரத ஆஞ்சநேயர் அபயஸ்டோட இருக்கார். ஒருத்தர் விஜய ஆஞ்சநேயர். அதனால் ரொம்ப விசேஷமானது. திருக்கோயிலுக்கு கோயம்பேடுக்கு கிட்டையே இருக்குது. இங்கே பொந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்குது. அதனால் சேவாதிகள் அடையமாக நீங்கள் எல்லாரும் நாங்கள் நிர்வாக சார்பாகவும் எங்களுடைய கோயில் பக்த கோடிகள் சார்பாகவும் எல்லாரும் பெருமாளை சேவைக்கணும்னு அறிய பிரார்த்தனை பண்ணுறேன். தாசன்.